தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். சக நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையின் அரசு துறை பணியாளர்களின் எண்ணிக்கை அதிகமாகவும் வேதன மட்டம் குறைவாகவும் இருப்பதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. உலக வங்கியின் இலங்கைக்கான முகாமையாளர் கேவோர் சாக்சியன் தலைமையிலான குழுவினர், அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் ஹர்ச டி சில்வா உள்ளிட்ட குழு உறுப்பினர்களுடனான சந்திப்பின் போது இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளனர். பிராந்தியத்தில் உள்ள ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கை அதிக மின்சார செலவுகளை சந்தித்து வருகிறது. இந்த நிலையில் பலுசக்தி துறையில் உடனடியான மறுசீரமைப்புகள் அவசியம் எனவும் உலக வங்கியின் குழுவினர் வலியுறுத்தியுள்ளனர். இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் நிதி மோசடிகள் தொடர்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வூட்ட இலங்கை காவல்துறை தலைமையகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இது தொடர்பாக காவல்துறை தலைமையகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இணையம் வழியாக நடைபெறும் மோசடி செயல்கள், குறிப்பாக டெலிகிராம், வாட்ஸ்அப் போன்ற கணக்குகள் மற்றும் ஏனைய சமூக ஊடக குழுக்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் நிதி மோசடிகள் தொடர்பான முறைப்பாடுகள் தினசரி பதிவாகின்றன. இதில் மோசடிக்காரர்கள் தனிநபர்களை ஏமாற்றி அவர்களது பயண பெயர், கடவுச்சொற்கள், QR குறியீடுகள் போன்ற ரகசிய தகவல்களை பெற்றுக் கொள்கின்றனர். மேலும் இணைய வழியான வேலை வாய்ப்புகளை வழங்குவதாக கூறி பல்வேறு கணக்குகளுக்கு பணத்தை வைப்பிலிடச் செய்து மோசடிகள் நடைபெறுவது அவதானிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத போதைப்பொருள் மற்றும் குற்றங்கள் தொடர்பாக போலீஸ் மா அதிபரின் வாட்ஸ்அப் எண்ணில் பெறப்பட்ட முறைப்பாடுகளை விசாரிக்க தொடங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த முறைப்பாடுகள் சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என போலீசார் தெரிவித்தனர். சட்டவிரோத போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து போலீஸ் மா அதிபர் அறிமுகப்படுத்திய வாட்ஸ்அப் எண்ணில் பெறப்பட்ட முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 8000-ஐ தாண்டியுள்ளது. 07185988888 என்ற இலக்கமே போலீஸ் மா அதிபரால் அறிமுகப்படுத்தப்பட்டதாகும். ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு வாகனங்களை அவர்கள் கோரினால் மீண்டும் ஒப்படைக்க முடியும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதிகளின் உரிமைகள் நீக்குதல் சட்டம் அண்மையில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதற்கமைய குறித்த முன்னாள் ஜனாதிபதிகள் தாம் அனுபவித்த வரப்பிரசாதங்களை மீள அரசாங்கத்திடம் கையளித்து வருகின்றனர். எனினும் அந்த ஜனாதிபதிகளின் உரிமைகள் நீக்குதல் சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு விடயங்கள் உள்ளடக்கப்படவில்லை. இந்த நிலையில் சிலர் தாங்கள் பயன்படுத்திய சில பாதுகாப்பு வாகனங்களை கூட மீள ஒப்படைத்துள்ளனர். இந்த சட்டத்தின் கீழ் சில வரப்பிரசாதங்கள் மீள கையளிக்கப்பட வேண்டும் என்ற போதிலும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். தம்புள்ளை பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றின் ஆய்வகத்தில் இருந்த சிவப்பு நிற ரசாயன பொருளை உட்கொண்ட 7 மாணவர்கள் தம்புள்ளை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த விடுமுறை நாட்களில் ஆய்வகம் குரங்குகளால் உடைக்கப்பட்டு அங்கிருந்த பொருட்கள் சிதறடிக்கப்பட்டிருந்தன. இதன்போது இரும்பை கண்டறிய பயன்படும் ரசாயன பொருளை மிளகாய் தூள் என நினைத்து 7ஆம் வகுப்பு மாணவர்கள் உட்கொண்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து முறைப்பாடு பெறப்பட்டதை அடுத்து தம்புள்ளை உதவி போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் தலைமையக போலீஸ் பரிசோதகர் ஆகியோர் வைத்தியசாலைக்கு சென்று விசாரணை நடத்தியுள்ளனர். குறித்த மாணவர்கள் தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அரசாங்க ஊழியர்களின் நிர்ணயிக்கப்பட்ட அடுத்த கட்ட சம்பள அதிகரிப்பு 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வழங்கப்படும் என அமைச்சர் அனிஜேந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 3 கட்டங்களாக அதிகரிக்கப்பட்ட அரசு ஊழியர் சம்பளத்தின் முதற்கட்டம் இந்த வருடத்தில் வழங்கப்பட்டுள்ளது. 2ஆம் கட்டம் அடுத்த வருடம் வழங்கப்படவுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 3 ஆண்டுகளுக்கு அரசு ஊழியர் சம்பளத்தை 60 தொடக்கம் 80% அதிகரித்து 3 கட்டங்களாக வழங்கும். இந்த ஆண்டு 30% அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள தொகையில் 30 தொடக்கம் 35% அடுத்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இருந்து செலுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
முல்லைத்தீவில் காவல்துறை அதிகாரியொருவர் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை நேற்று விசேட அதிரடிப்படையினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மாங்குளம் காவல் பிரிவுக்குட்பட்ட கொக்காவில் பகுதியில் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. 592வது இராணுவ படைப்பிரிவின் கீழுள்ள இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைவாகவே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முருதவில நீர்த்தேக்கத்தில் நீராடிக் கொண்டிருந்த ஆசிரியர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக மித்தனிய போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் வரல்ல மொரவக்க பிரதேசத்தைச் சேர்ந்த 32 வயதுடைய ஆசிரியர் ஒருவர் என தெரிய வந்துள்ளது. ஆசிரியர் தனது நண்பர்களுடன் இணைந்து சுற்றுலா சென்றுள்ள நிலையில் முருதவில நீர்த்தேக்கத்தில் நீராடியுள்ளார். இதன்போது திடீரென நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் 64ஆம் கட்டை பகுதியில் மூதூரில் இருந்து திருகோணமலைக்கு மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் ரக வாகனம் மாடு குறுக்கறுத்ததன் காரணமாக வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த சம்பவம் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 1:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் சாரதி சிறு காயங்களுடன் தெய்வீகத்தனமாக உயிர் தப்பியுள்ளதுடன் மாட்டிற்கும் இந்த ஆபத்து ஏற்படவில்லை. விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மஸ்கெலியா டிசை தோட்டத்தில் குளவிக்கொட்டு கீழக்கான 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தேயிலை கொழுந்து பறித்துக் கொண்டிருந்தவர்களே குளவிக்கொட்டு கீழக்காகியுள்ளனர். பெண்ணொருவரும் ஆண் தொழிலாளர்கள் இருவரும் இதில் அடங்குகின்றனர். குறித்த மூவரும் மஸ்கெலியா மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 2 பேர் மேலதிக சிகிச்சைக்காக கிளங்கன் ஆதார மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். பலத்த மின்னல் குறித்து எச்சரிக்கை அறிக்கை ஒன்றை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, மத்திய, கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த மின்னல் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. தற்காலிகமாக பலத்த காற்று வீசும் போது இப்பகுதிகளில் மழை பெய்யக்கூடும். மின்னலால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. கியுங்கம வடிகள பகுதியில் உள்ள வீடொன்றில் அதிகாலை 12:45 மணியளவில் இரட்டை கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வீட்டில் கூறிய ஆயுதங்களால் தம்பதியினர் அடித்துக் கொள்ளப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் உட்பட 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் நேற்று காலை கைது செய்யப்பட்டதாக கிங்கும போலீசார் தெரிவிக்கின்றனர். கைதான பிரதான சந்தேக நபர் அதுபெலினை பிந்து என்ற புனைப்பெயரில் அறியப்படுகின்றார். அவர் அந்த பகுதியில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. கொழும்பு வெள்ளம்பட்டி லிசன்பொல பகுதியில் போதை பழக்கத்துக்கு அடிமையான கணவர் தனது இளம் மனைவியை தீ வைத்து எரித்துவிட்டு தப்பி சென்ற சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கணவன் மனைவி இருவருக்கும் இடையே தகராறு இருந்ததாகவும் சந்தேக நபர் பலமுறை பெண்ணை கொலை செய்ததாக மிரட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தில் கொலை செய்யப்பட்டவர் டிக்டாக் சமூக ஊடக பிரபலமான 29 வயதுடைய இளம் தாய் ஆவார். பெண்ணின் கணவர் வீட்டின் கூரையை அகற்றி வீட்டுக்குள் நுழைந்து பெட்ரோல் போத்தலை கொண்டு வந்து தனது மனைவியின் தலையில் ஊற்றி தீ வைத்துள்ளார். அதன் பின்னர் குழந்தைகளுக்கு தீ பரவிவிடும் என அஞ்சி அவர்களை வீட்டுக்கூரையில் விட்டுவிட்டு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக சந்தேக நபருக்கு எதிராக அவர் போலீசில் பலமுறை முறைப்பாடுகளை அளித்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது. சந்தேக நபர் மது வாங்குவதற்காக அடிக்கடி அந்த பெண்ணிடம் பணம் கேட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து சந்தேக நபர் மீது அந்த பெண் விவாகரத்து வழக்கு தொடர்ந்துள்ளது போலீசாரின் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. ஒரு பறவை மோதியதை அடுத்து கொழும்பில் இருந்து சென்னைக்கு 158 பயணிகளுடன் செல்லவிருந்த ஏர் இந்தியா விமானம் ரத்து செய்யப்பட்டது. இதனை விமான நிலைய அதிகாரிகள் நேற்று தெரிவித்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து விமான நிறுவனம் விமானத்தை ரத்து செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் விமானம் அதன் பின்பு பாதுகாப்பாக தரையிறங்கியதுடன் அனைத்து பயணிகளும் விமானத்தில் இருந்து பாதுகாப்பாக இறக்கிவிடப்பட்டனர் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். விமானத்தில் பறவை மோதியதை அடுத்து விமானம் ரத்து செய்யப்பட்டதாக அதிகாரிகள் மேலும் இதன் போது தெரிவித்தனர்.
பிரதம இன்ஸ்பெக்டர் உட்பட 32 போலீஸ் உத்தியோகத்தர்கள் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த இடமாற்றங்களின் விளைவாக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பதவிகளை வகித்த 10 அதிகாரிகள் தங்கள் பொறுப்பதிகாரி பதவிகளை இழந்துள்ளனர். குறித்த 10 போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கும் புதிய பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. இதேபோல் 12 அதிகாரிகளுக்கு புதிய பொறுப்பதிகாரி பதவிகள் வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட்ட அதிகாரிகளில் 26 பேர் பிரதம இன்ஸ்பெக்டர்கள் ஆவர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.